காலச்சுழலே நெறிப்படுத்தும் என்ற தலைப்பில் 12/2/2025 அன்று ஆதியூர் நிலைவனத்தில் நடைபெற்ற கற்போர் குழாமில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். இசை நூல் கற்போர் குழாம் இன்று ஆதியூரில் நிகழ்ந்தது. இனி ஒவ்வொரு திங்களும் ஏதேனும் ஒரு நூல் மீதான கற்போர் குழாம் நிகழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அந்த செயல் திட்டத்தை தொடங்கும் நிகழ்வுதான் இது. இன்று இசை நூல் விளக்கத்தினை சுடரி முன்வைத்தார். ஏறத்தாழ அந்த நூலின் சாரமான கருத்துக்களை இயன்ற வகையில் எளிமையாக உங்களுக்கு அவர் கற்பித்தார். என்னுடைய இசை குழுவின் முதல்நிலை மாணாக்கரில் மூத்தவர் என்பது சுடரிக்கும் எனக்கும் இருக்கும் உறவு. ஏறத்தாழ 6 அல்லது 7 ஆண்டுகளாகவே அந்த உறவு இருக்கிறது. இசை என்னிடம் கற்றுக்கொள்வதில் அவருக்கு தொய்வில்லாத ஆர்வம் இருந்திருக்கிறது. இந்த நூலை அவர் விளக்கிய பாங்கே எனக்கு அதனை புரிய வைத்தது. மிகுந்த ஒரு மாணவருடைய அறிதலை காணும் ஆசிரியர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் என்று ஆசிரியர்களுக்கு தெரியும். அந்த அளவு எனக்கு மகிழ்ச்சி, மனநிறைவு இருக்கிறது. இதனை போல அண்ட கொள்கைகளையும் இறையியல் கொள்கைகளையும் வேறு பல கருத்துக்களையும் என்னிடம் பயிலும் மாணவர்களில் பொருத்தமானவர்களை தெரிவு செய்து கற்போர் குழாமை முன்னெடுப்போம். அவர்கள் ஒவ்வொரு நூல் குறித்தும் உங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள். அந்த நூலை நீங்கள் பயில வேண்டும். இந்த கற்போர் குழாம் உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு அடிப்படையானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் வாழ்க்கைக்கு ஒரு நெறிமுறை வேண்டும். நெறிமுறை என்பது ஒரு கற்பனையான சொல்லாக அல்லது எப்படி வேண்டுமானாலும் அதற்கு பொருள் கொள்ளலாம் என்ற சொல்லாக இன்று இருக்கிறது. ஒரு கருத்து தான் நெறிப்படுத்தும். ஏதேனும் ஒரு கருத்து அது சில நெறிமுறைகளை முன்வைக்கும். அந்த கருத்துக்களை நீங்கள் பயிலுகையில் அவ்வாறு நெறிப்படுவீர்கள். அதற்கு கற்போர் குழாம் மிகவும் இன்றியமையாது. நூல்களை தனித்தனியே படிப்பதை விட கூட்டாக படிப்பது, பட்டறிதலை பகிர்ந்து கொள்வது துணையாக இருக்கும். அதனை விட ஒரு ஆசிரியர் அந்த நூலில் உள்ள கருத்துக்களை எடுத்துரைக்கும் போது அந்த நூலின் சாரமான செய்தி இதுதான் என்பதனை நீங்கள் எளிதில் உள்வாங்குகிறீர்கள். பின்னர் அந்த செய்திகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு விழைகிறீர்கள். இதெல்லாம் நெறிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் இவை எல்லாமே. ஆகவேதான் கற்போர் குழாமை நான் மிகவும் விருப்பத்தோடு முன்னெடுக்கிறேன். இந்நிலையில் நெறி என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் என்பதனையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடிப்படையில் நெறி என்பது ஒரு வரம்பு கட்டுதல். நெறித்தல் என்றால் ஒன்றை மிஞ்சாமல் எகிராமல் அடக்குதல் என்றுதான் பொருள். ஏதேனும் ஒன்றுக்குள் அதனை அடக்கி வைத்தல் நெறி. பொதுவாக நெறி என்ற சொல்லுக்கு வழக்கத்தில் உள்ள பொருள் இதுதான். நாம் இங்கே மனநெறி என்றால் என்ன என்பதனை பற்றி விளக்க விரும்புகிறோம். மனம் மிகவும் நுட்பமானது. அது விரிந்து கொண்டே இருப்பது, சுருங்கி கொண்டும் இருப்பது. அது ஆகாயம். அதன் எல்லையை அளக்க இயலாது. அந்த மன எல்லையில் வாழ்பவர்களுக்கு தனியே நெறி தேவையில்லை. ஏனென்றால் மனமே எல்லை,
என்று இருக்கையில் அதுவே நெறியாகவும் இருந்துவிடும். மனம் மிகவும் விரிவானது, மிகவும் நுட்பமானது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மிக விரிவானதாகவும் மிக நுட்பமானதாகவும் அமைத்துக் கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தனியே நெறிமுறை தேவையில்லை. மனதை விட நெறிப்படுத்துவதற்கு, எல்லை வகுப்பதற்கு வேறு எதுவுமே இல்லை. மாறாக மனம் குறுகி போகும் போதும் அல்லது குறுக செய்யப்படும் போதும் நெறி பிறழ்ந்து போகிறது. மீண்டும் கூறுகிறேன், மனதால் வாழ்வோருக்கு தனி நெறி இல்லை, மனம்தான் நெறி. மனதின் விரிவை பற்றி அக்கறையே இல்லாமல் மிக மிக குறுகலான அல்லது குறுக்கு வழிகளில் நாட்டம் இருக்கும் என்றால் உறுதியாக நெறி வேண்டும். ஏதேனும் ஒன்று உங்களை நெறிப்படுத்தும். உங்களில் பெரும்பகுதியினர் அல்லது பலர் மனதின் விரிவை இன்னும் அறிந்து கொள்ளவே இல்லை என்று நான் கூறுகிறேன். அது சரியா தவறா என்பதை உரையின் போக்கிலிருந்து நீங்களே விளங்கிக் கொள்ளலாம். மனதின் விரிவு எதனால் அறியத்தக்கது? இந்த நொடி, இந்த உரையை நீங்கள் உள்வாங்கும் இந்த நொடி உங்களுடைய அக்கறை என்னவாக இருக்கிறது? எதை பற்றியதாக இருக்கிறது? யாரை பற்றியதாக இருக்கிறது? அது உங்களை பற்றியது அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களை பற்றியது? உங்களுக்கு உடைமையான பொருட்களை பற்றியது அல்லது உங்களுக்கு உரிமையுடைய பொருட்களை பற்றியது? அவ்வளவுதான். உறுதியாக உங்களுக்கு எவ்வகையிலும் தொடர்பில்லாத யாரோ ஒரு சிலரின் மீதான அக்கறையில் இந்த நொடி இல்லை. சரி, இதுவரையிலான வாழ்க்கை எவர் மீது, எவற்றின் மீதான அக்கறையில் இருந்திருக்கிறது? உங்களை பற்றிய அக்கறை, உங்கள் குடும்பத்தை பற்றிய அக்கறை, இவ்விரண்டும் சார்ந்த பொருட்கள் பற்றிய அக்கறை. இதனை தவிர வேறு எதன் மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருக்கிறது, ஈடுபாடு இருந்திருக்கிறது? எவருக்காகவெல்லாம் உழைத்திருக்கிறீர்கள்? மீண்டும் கூறுகிறேன், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உற்றாருக்கும் அன்றி வேறு எவருக்கெல்லாம் உழைத்திருக்கிறீர்கள்? வேறு எவருக்காகவெல்லாம் கவலைப்பட்டிருக்கிறீர்கள்? வேறு எப்பொருட்களுக்காகவெல்லாம் உங்களுடைய முயற்சிகளை ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள்? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இருக்கிறீர்கள்? வேறு எவருக்காகவெல்லாம் அலைந்து திரிந்திருக்கிறீர்கள்? அப்படி ஒரு பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுடைய உறவு வட்டம் அல்லது நட்பு வட்டம் என்பதனை கடந்து ஒரு அங்குலம் கூட வெளியே இருக்காது. இது மன விரிவு அல்ல. மனதால் விரிந்து வாழ்கையில் ஆகாயத்தில் வாழ்வது போன்றது. அது எவ்வளவு மனிதர்களை உள்ளடக்கும் என்பதற்கு ஒரு வரம்பே இல்லை. அவ்வாறு உள்ளடக்குகையில் நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் உற்றார் உறவினர், இவர்கள் சார்ந்த பொருட்கள் ஆகியவை மிகப்பெரிய பொருட்டாகவும் பொருளாகவும் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது விரிவடைந்து கொண்டிருக்கிறீர்கள். எது விரிவடைகிறதோ அதற்கு எதுவுமே பெரிதில்லை. இன்று ஒன்று பெரிதாக இருக்கிறது என்றால் அது விரிந்து அதனை உள்ளடக்கிவிடும். அது சிறியது என்றாகும். அது வேறொரு பெரியதை நோக்கி விரிந்து கொண்டிருக்கும். அதனை உள்ளடக்கிய பிறகு அதனையும் சிறியது என்று ஆக்கிவிடும். அதுதான் விரிவு. மனிதர்களில் பெரும்பகுதியினர் தன் மீதான அக்கறை, தன்னை சுற்றியிருப்பவர்கள் மீதான அக்கறை, பற்று ஆகியவற்றில் மட்டும் இருக்கையில் என்ன நிகழும் என்பதனை முதலில் நான் உங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அது எவ்வளவு இடர் மிகுந்தது அல்லது அது எவ்வளவு ஆபத்துகள் நிறைந்த போக்கு என்பதனை எடுத்துரைக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆடு வளர்க்கிறீர்கள், ஆட்டுக்கிடா வளர்க்கிறீர்கள். இந்த ஆட்டுக்கிடா
சில தேவைகளை மட்டும் கொண்டிருக்கிறது. அந்த தேவைகள் நிறைவேற்றப்பட்டால் அது எந்த எதிர்ப்பையும் காட்டுவதில்லை. செம்மைவனத்தில் ஒரு ஆட்டுக்கிடா இருக்கிறது. அதனிடமிருந்து நான் சில பாடங்களை பெற்றேன். அதற்குரிய சில தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே அது கடுமையாக தாக்குகிறது. துரத்தி துரத்தி வந்து அது முட்டுகிறது, மோதுகிறது. அதன் தேவை நிறைவேற்றப்பட்டால் அது அவ்வாறு நடந்து கொள்ளாது. அதனை வெட்டுவதற்கு அழைத்து செல்லும் போது கூட அது உற்சாகமாகவே வரும். அதற்கு இருப்பது 5 அறிவு. ஒரு கற்பனைக்கு அழைக்கிறேன். அந்த ஆட்டுக்கிடாவிற்கு 6வது அறிவு வந்துவிட்டது. அதற்கு மனம் என்றால் என்ன என்று விளங்க தொடங்கிவிட்டது. அதனை அடைத்து வைக்கிறோம், கட்டி வைக்கிறோம், மேய்க்கிறோம். அதன் தேவைகளை நிறைவேற்றுகிறோம். எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படுகின்றன எனும் போதும் அந்த கிடா பொறுமையாக இணக்கத்துடன் இருக்குமா? இருக்காது. ஏனென்றால் இப்பொழுது அதற்கு 6வது அறிவு வந்துவிட்டது. 6வது அறிவு ஆகிய மனதை உணரும் சிந்தனை திறன் தேவைகளுக்கு அப்பாற்பட்டது. அது தேவை என்பதற்காக மட்டுமே இருப்பதல்ல. தேவைகளுக்காக மட்டுமே செயல்படுதல் ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட பிற உயிரினங்களுக்குரியது. ஆனால் இந்த கிடா 6வது அறிவினை பெற்றுவிட்ட பின்னர் அதற்கு என்ன தேவையோ அது நிறைவேற்றப்படுகிறது எனும் போது அது அப்படி இருக்க வேண்டியதுதானே என்று எதிர்பார்த்தால் அது மாபெரும் பிழை. அது என்ன செய்யும்? முன்பு யாரேனும் நடந்து சென்றால் துரத்தி மோதியது இப்பொழுது யாராவது உட்கார்ந்திருந்தால் கூட வந்து மோதும். ஒருவேளை அதற்கு வெறி ஏறிவிட்டால் தூங்கும் பொழுது கூட கொம்புகளால் குத்தி கொலை செய்துவிடும். இது ஆட்டுக்கிடாய்க்கு மட்டுமல்ல, காளை மாடுகளுக்கும் பிற எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். இது ஏன் அவ்வாறு நடந்து கொள்கிறது? இது ஏனென்றால் அதற்கு மனம் என்ற புலம் இருக்கிறது. அது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, அது விரிவடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது மிக கடுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறது. அது மிக மிக குறுகலான ஒரு பாதைக்குள் திணிக்கப்படுகிறது. அதன் நோக்கங்கள் மிக குறுக்கமடைய வைக்கப்படுகின்றன. விரிவுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் அதற்கு விதிக்கப்படுகின்றன. 5 அறிவு உயிரினம் தன்னுடைய தேவை நிறைவேறவில்லை என்றால் முரட்டுத்தனமாக செயல்படுகிறது. தேவை நிறைவேற்றப்பட்டால் அது தான் உண்டு, தன் இருத்தல் உண்டு என்று இருந்து விடுகிறது. ஒருவேளை அதற்கு 6ஆம் அறிவு வளர்ச்சி அடைந்து விட்டால் அது அவ்வாறு இருப்பதில்லை. இந்த கற்பனை உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஏற்கனவே 6 அறிவுடன் பிறந்தவர்கள் ஒரு ஆட்டுக்கிடா போல் அல்லது மாடு போல் நடத்தப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அவர்களுக்கு என்ன வழி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? யாரையோ பற்றி பேசுவதாக நீங்கள் நினைத்தால் தவறு. நான் உங்களைத்தான் கேட்கிறேன். உங்களுக்கு 6 அறிவு இருக்கிறது. உங்களுக்கு மனம் என்ற புலம் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. விரிந்து செல்வதற்குரிய திறன் வழங்கப்பட்டிருக்கிறது. மாறாக தன்னை நோக்குதல், தன் சுற்றத்தை மட்டுமே நோக்குதல் என்று குறுக்கமடைந்து நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் வன்மம் தான் வளரும். சிறகு முளைத்து விட்டது என்றால் பறப்பதுதான் இயல்பு. இறை கிடைக்கிறது என்பதற்காக சிறகை பயன்படுத்தாத பறவைகள் எளிதில் மனிதர்களால் வளர்க்கப்படுகின்றன, அறுக்கப்படுகின்றன, உணவாக்கப்படுகின்றன. எனக்கு இறை ஓரிடத்தில் கிடைக்கவில்லை என்றாலும் என் சிறகுகளால் எங்கு வேண்டுமானாலும் பறந்து அதனை பெறுவேன் எனும் பறவைகள் மனிதர்களிடம் சிக்குவதில்லை. சூழல் கேடுகளில் அவை அழிவதும் இல்லை.
அவற்றில் மேம்பட்ட பறவைகள் புவியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கூட செல்கின்றன. சிறகு இருந்தும் இறை கிடைத்தால் போதும் என்ற நிலையில் இருக்கும் பறவைகள் எப்படி அழிகின்றன என்பதை பார்த்தீர்கள். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுதல் மட்டும்தான் வாழ்க்கை என்று கருதினால் மனம் என்ற 6வது அறிவில் நீங்கள் நுழையவே இல்லை என்றுதானே அதற்கு பொருள். மன விரிவு நிகழ வேண்டும் என்று ஒவ்வொருவருமே விரும்புங்கள். அவ்வாறு மன விரிவு நிகழும் போது உங்களை பற்றி மட்டுமே நீங்கள் அக்கறைப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டீர்கள். அதனினும் விடுதலை உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த விடுதலை நீங்கள் இதுவரை பெற்றதில்லை என்றால் ஒரு முறை பெற்று பாருங்கள். அதன் பிறகு அதிலிருந்து நீங்கள் விலக மாட்டீர்கள். ஒருவர் தன்னை பற்றி மட்டுமே அக்கறைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், தன் சுற்றத்தின் மீது மட்டுமே நாட்டம் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் தனக்குரிய அடிப்படையான விடுதலை உணர்வை இழக்கிறார் என்று பொருள். ஒருவர் தன் மீது அக்கறையாக இருக்கிறார், தன் சுற்றத்தினர் மீது அக்கறையாக இருக்கிறார், இன்னும் பலர் மீது அக்கறையாக இருக்கிறார், இன்னும் பல பொருட்கள், இன்னும் பல உயிரினங்கள் மீது அக்கறையாக இருக்கிறார் என்றால் அவர் தன்னலம் அற்றவர் அல்ல. மாறாக அவர் பொதுத்தன்மைகளின் மீது அக்கறை கொண்டவர். அவர் தனக்குரிய உணவை தான் பெற்றுக் கொள்கிறார். பிறருக்கு ஏன் உணவில்லை என்றும் அக்கறைப்படுகிறார். அது உங்களை எடையிழக்க செய்யும். அந்த மனநிலை தான் உங்களை எடையிழக்க செய்யும். தன் மீதே தான் அக்கறைப்பட்டுக் கொண்டிருத்தலும், தன் மீதே தான் நாட்டம் கொண்டிருத்தலும், தன் மீது தானே எடையேற்றுதல் என்ற நிலைக்குத்தான் தள்ளும். மனச்சுமை என்பது என்ன? மன அழுத்தம் என்பது என்ன? ஒன்று இவ்வளவுதான் பொறுக்கும் என்றால் அவ்வளவுதான் வைக்க வேண்டும். அதற்கு மேல் வைத்துக் கொண்டிருந்தால் அது எடை சுமையாகிறது, சுமை அழுத்தமாகிறது. ஒரு மனிதர் தன் நலன் குறித்து அக்கறைப்படுவதற்கென்று வரம்பு இருக்கிறது. வரம்புக்கு மேல் அவர் தன் மீதே அக்கறைப்படுகிறார் என்றால் தன் மீது அவர் எடையேற்றிக் கொள்கிறார். அவர் தன்னைத்தானே மிகவும் கவனிக்க தொடங்குகிறார். தனக்கு இருப்பது எவ்வளவு அநியாயமான வாழ்க்கை என்று கருதுகிறார். சில வேளை தனக்கு இருப்பது எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை என்று கருதுகிறார். அந்த அற்புதம் பறிபோகிறது என்று கருதுகிறார். அநியாயம் நிகழ்கிறது என்று கருதுகிறார். அற்புதமோ அநீதியோ அவர் தன்னை பற்றித்தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே தன் மீது தானே எடையை ஏற்றிக் கொள்கிறார். ஒருவர் தற்பெருமையோடு இருப்பது ஒரு சுமை. தற்பெருமையோடு இருப்பதே சுமைதான், பெருமையே சுமைதான். ஒன்று விரிய வேண்டும் என்றால் எடை இழக்க வேண்டும். எடை இழக்காது விரியாது. சுமை, எடை, அழுத்தம் ஆகிய 3 குணங்களையும் கொண்டிருக்கும் மனம் விரிவடையாது. தன்னைத்தானே நொந்து கொள்ளுதலும், தன் மீது தானே பெருமை சூட்டிக் கொள்ளுதலும், அல்லது பிறர் தன்னை பெருமைப்படுத்துவதற்காக காத்திருத்தலும் சுமை. சுமையோடு உங்களால் எழ முடியாது, ஓட இயலாது, நீந்த இயலாது, பறக்க இயலாது. எவ்வளவு பெருமைகளை உங்கள் மீது சூட்டினாலும் அவற்றை அப்படியே கீழே எடுத்து வைத்துவிட்டு எடையற்ற மனிதராக நிமிர வேண்டும். எவ்வளவு இழி சொற்கள் சுமத்தப்பட்டாலும் அவற்றை அப்படியே கீழே தூக்கி வீசிவிட்டு எடையற்ற மனிதராக நிமிர வேண்டும். ஒரு சுமை கூட இருக்கக்கூடாது. எவ்வளவு பொருள் உங்களுக்கு வாய்த்தாலும் மனதிலிருந்து அந்த பொருளை நீக்க தெரிய வேண்டும். புறத்தில் இருக்கும் புகழ், இகழ், பொருள் உள்ளிட்ட எதுவும் உங்கள் மனதில் எடையாக மாற்றமடையக்கூடாது. இவ்வாறு நீங்கள் இருக்கையில் இடையறாமல் ஒன்றை செய்து கொண்டே இருப்பீர்கள். அது என்ன? இழத்தல். எதனை இழக்கிறீர்கள்? எது மனதிற்கு சுமையாகிறதோ அதனை இழந்து கொண்டே இருப்பீர்கள். இது நிகழ்ந்தால்
நீங்கள் விரிவடைகிறீர்கள். இப்பொழுதுதான் நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஒரு மரத்தை பார்க்கிறீர்கள். அந்த மரம் உங்களோடு தான் வாழ்கிறது. அவ்வப்பொழுது உங்களை சுற்றி பறக்கும் பூச்சிகளை, குருவிகளை பார்க்கிறீர்கள். அவற்றை புரிந்து கொள்கிறீர்கள். காலடியில் முளைக்கும் புல்லை புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் மீது படும் காற்றை புரிந்து கொள்கிறீர்கள். இப்படி நீங்கள் விரிவடைகிறீர்கள். விரிந்த மனத்துடன் இருப்பது என்பது பிறருக்கு அன்னதானம் இடுவதல்ல, தேடி தேடி உதவி செய்வதல்ல. ஒரு குறிப்பிட்ட வடிவத்தின் மீதே அக்கறை இல்லாமல் தன் மீது ஏற்றப்படும் சுமைகளை எல்லாம் கீழே இறக்கிக் கொண்டே இருத்தல், தன் சுற்றத்தினர் மீது ஏற்றப்படும் சுமைகளையும் இறக்கி விடுதல், இந்த உலகம் எவ்வளவு விரிவானது என்று சிந்திப்பதற்கு விரும்புதல். மிக மிக எளிமையானது. இந்த உலகம் எவ்வளவு விரிவானது என்று பயணித்து பார்க்க சொல்லவில்லை, சிந்திப்பதற்காக விரும்ப வேண்டும். அவ்வாறான ஒரு சிந்தனையின் துளி கூட இல்லை என்றால் எடை சுமையாகும், சுமை அழுத்தமாகத்தான் ஆகும். அழுந்தி கிடப்போர் வன்மம் பெற்றவர்களாகிவிடுவார்கள். இடையறாத அழுத்தம் வன்மமாகிவிடும். எப்படி புவியின் மேலடுக்கு அழுத்தம் வைரம் என்ற வலிமையான கல்லாக வினைப்படுகிறதோ அதுபோல உங்களுடைய அறிவில், உணர்ச்சியில் வன்மம் வலிமை அடைந்துவிடும். மிக மிக உறுதியாக கூறுகிறேன், இடையறாத அழுத்தத்தில் இருந்தால் உங்களோட வன்மம் தான் வளர்ச்சி அடையும். அது உங்களைத்தான் அழிக்கும். முதலில் உங்களை அழிக்கும், பிறகு சுற்றத்தை அழிக்கும், சூழலை அழிக்கும். என்ன பெறப் போகிறீர்கள்? பெறுவதற்கு என்ன இருக்கிறது? இழப்பதற்கு பல இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை கூட நீங்கள் இழக்கவில்லை, மாறாக சேர்த்து கொண்டீர்கள். இறுதியில் எங்கே போய் நிற்கப் போகிறீர்கள்? வன்மத்தில் நிற்கிறீர்கள் அல்லது நிற்கப் போகிறீர்கள். தன்னைத்தானே உற்று நோக்குதல், தன் வட்டத்தை மட்டுமே நோக்குதல் என்பது மனிதர்களுடைய இயல்பல். நான் பெருந்தன்மையோடு வாழுங்கள் என்று உங்களை கூறவில்லை. பரந்த மனதோடு இருங்கள், பிறருக்கு உதவுங்கள் என்றெல்லாம் கூறவில்லை. நீங்கள் எந்த பொருளையும் யாருக்கும் தரவே வேண்டாம். உங்களை எந்த பொருளும் தர சொல்லவில்லை. சிந்தனை அளவில் பிறருடைய நலனுக்காக அக்கறைப்படுகிறீர்களா? அதுதான் கேள்வி. நீங்கள் கடந்து வரும் பாதையில் எவ்வளவு துயரங்கள் இருக்கின்றன, இந்த துயரங்கள் ஏன் இருக்கின்றன என்ற கேள்வி எழுகிறதா? ஏன் இவ்வளவு பிணி இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறதா? ஏன் இவ்வளவு உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்ற கேள்வியாவது எழுகிறதா? ஒரு நாளில் உங்களுடைய எண்ணம், உணர்ச்சி, அறிவு ஆகியன செயல்படும் கால கணக்கு எவ்வளவோ, அவ்வளவில் சில மணித்துளிகள் உங்களுடைய வட்டத்திற்கு புறத்தே யாரை பற்றியாவது அக்கறைப்படுவதுண்டா? சில மணித்துளிகள் அல்லது ஏதேனும் இயற்கையின் ஏதேனும் ஒரு உறுப்பு பற்றிய அக்கறை உண்டா? இதுவே இல்லை என்றால் இந்த பேரண்டத்தை நீங்கள் புரிந்து கொள்வது எப்படி? அல்லது இறைவன் உங்களுக்காக படைத்திருக்கும் எண்ணிக்கையில் அடக்க இயலாத உயிரினங்களின் சிறு பகுதியாவது புரிந்து கொள்வது எப்படி? இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கை எதற்கு? தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது அழுத்தத்திற்குத்தான் இட்டுச் செல்லும். மாறாக நான் இருக்கிறேன், நான் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என் சுற்றத்தினர் நலமுடன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், எம்மை போலவே பிறரும் நலமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற மிக மிக குறைந்த அளவு அக்கறை இருந்தால் உங்கள் மீது நீங்கள் சுமையேற்றிக் கொள்ள மாட்டீர்கள். ஏதேனும் சில குடும்பங்களில் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாவதுண்டு. மற்றவர்கள் அவ்வளவு அழுத்தமே இல்லாமல் தெரிந்து கொண்டிருப்பார். என்ன காரணம்? இந்த ஒரு நபர் பிறருடைய எல்லா அழுத்தங்களையும் தான் வாங்கிக் கொள்கிறார். மற்றவர்கள் எல்லா அழுத்தங்களையும்
அவர் மீது சுமத்துகிறார். இது ஒரு குடும்பத்தில் நடக்கவில்லையா? இது ஒரு குடும்பத்திலே நடக்குது. பிறருக்கு இவ்வாறு மன அழுத்தத்தை கொடுக்கிறோமே, இப்படி சுமையாக நடந்து கொள்கிறோமே என்ற அக்கறை ஏன் அவர்களிடம் இல்லை? அவர்களிடம் வன்மம் இருக்கிறது. இதனைத்தான் நான் வன்மம் என்கிறேன். உன்னுடைய ஒரு சொல் பிறருக்கு சுமை என்றால் அதற்காக நீ துடிக்க வேண்டும். உன் ஒரு செயல் பிறருக்கு மன அழுத்தம் தரும் என்றால் நீ வெட்கப்பட வேண்டும். அதற்காக மன்னிப்பு கோர வேண்டும். ஆனால் 1000 சொற்களும் 1000 செயல்களும் பிறரை அழுத்துகின்றன என்ற பிறகும் நீ 1001வது சொல் தேடுவாய் என்றால் நீ எவ்வளவு சுமையுடன் இருக்கிறாய்? குப்பை மூட்டைகளை முதுகில் கொண்டிருப்பவர்தான் அந்த குப்பைகளில் சிலவற்றை இன்னொருவர் தலையில் கொட்ட இயலும். நீ பிறர் தலையில் குப்பையை கொட்டுகிறாய் என்றால் நீ இருப்பதே குப்பை மேட்டில் என்றுதான் அதற்கு பொருள். நீ கங்கையில் நீராடுகிறாய் என்றால் அதன் ஒரு குவளை தண்ணீரை பிறர் தலையில் ஊற்றுவாய். உன்னால் பிறருக்கு அழுத்தம் எழுகிறது அல்லது உன்னுடைய செயல் சொல் பிறரை துன்புறுத்துகிறது என்றால் நீ துன்பத்தில் இருக்கிறாய் என்று பொருள். இன்பமாக வாழ்பவர்கள் பிறரை எப்படி துன்புறுத்துவார்கள்? அவரிடம் இல்லாததை எப்படி பிறருக்கு கொடுப்பார்கள்? இன்பமாக இருத்தல் என்பது என்ன? தனக்கு தேவையானவற்றை தான் செய்து கொண்டு தான் மட்டும் இருப்பதா மகிழ்ச்சியாக? அதெல்லாம் இன்பம் இல்லை. இன்பம் என்பது அமைதிக்கு முந்தைய நிலை. எந்த உணர்ச்சி போராட்டமும் இல்லாத ஒரு நிலை அது. உணர்ச்சி போராட்டங்கள் இருக்காது. உணர்ச்சி தூண்டுதல்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பில்லை. அதுதான் இன்பம். இங்குதான் நான் மீண்டும் கேட்கிறேன், இந்த ஒரு நொடி உங்களுடைய அக்கறை யாரை பற்றியதாக, எவரை பற்றியதாக, பொருட்களை பற்றியதாக இருக்கிறது? அதன் பரப்பளவு என்ன? அதன் சுற்றளவு என்ன? அதுதான் உங்களுடைய எல்லை. மிக விரிவாக இருக்க வேண்டிய ஒன்று ஒரு குறுகலான பகுதிக்குள் அடைக்கப்பட்டால் அது திமிரத்தான் செய்யும். அது திமிரி எழும், அது உடைக்கும். உங்களுடைய மனம் விரிந்து செல்லத்தக்கது. நீங்களோ ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அதனை அடைக்க பார்க்கிறீர்கள். அது உங்களைத்தான் உடைக்கிறது. அது எதனை உடைக்கிறது? உங்களை உடைக்கிறது, உங்கள் உடலை உடைக்கிறது, உங்கள் அறிவை, உணர்ச்சியை அது உடைத்துக் கொண்டே இருக்கிறது. மனம் ஒரு வகை ஆற்றல். ஆகாயம் என்பது ஒரு பூதம். எல்லா 5 பூதங்களுமே ஆற்றலின் படிநிலைகள். ஆற்றல் அளப்பரியது, மனம் அளப்பரியது. மனதை அளவிடவே இயலாது. மனதின் திறனை அளக்கவே இயலாது. நீங்கள் கற்பனை செய்ய முடியாதவற்றை ஒருவர் தன்னுடைய மனநிலையில் இருந்து செய்து முடித்து விடுகிறார். நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாதவற்றை ஒருவர் மனதின் திறனால் எளிதில் விளங்கிக் கொள்கிறார். அது அளப்பரியது. அப்படிப்பட்ட ஆற்றலை ஒரு வட்டமிட்டு அதற்குள் அடைக்கிறீர்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து! அது உங்களை மட்டுமல்ல, சூழலையும் சிதைக்கிறது. இன்று சமூகம் இருக்கும் நிலையை பாருங்கள். வன்முறைகளுக்கு இதுதான் வகை தொகை என்று வரையறுக்க இயலாத நிலை இருக்கிறதா இல்லை? குழந்தைகள் முதல் முதியோர் வரை யாவர் மீதுமே வன்முறைகள் நிகழ்த்தப்படுகின்றனவா இல்லை? இவ்வளவு வன்மங்கள் பெருகிய பிறகும் மக்கள் என்ன எழுச்சி அடைந்து விட்டார்கள் அல்லது அதற்கு எதிராக என்ன கிளர்ந்து விட்டார்கள்? கிளற மாட்டார்கள், கிளர்ந்தெழவே மாட்டார்கள். ஏனென்றால் சமூகம் முழுமையுமே வன்மத்திற்கு ஆட்பட்டு விட்டது. வன்மத்திற்கு ஆட்படவில்லை என்றால் யாரேனும் ஒருவருக்கு துன்புறுத்தல் நிகழும் பொழுது வன்மத்திற்கு ஆட்படாத கூட்டம் கொந்தளித்து எழும். துன்பத்தை கண்டும் காணாமலும் கடந்து செல்கிறது என்றால் அந்த கூட்டம் முழுவதுமே வன்முறைக்கு பழகிவிட்டது என்று பொருள். அதுக்கு மறத்து போய்விட்டது. அது இன்னும் எதிர்பார்க்கிறது. இன்னும் பல சிறுமிகளை, இன்னும் பல
குழந்தைகளை, இன்னும் பல முதியோர்களை பலியிட்டாலும் அது கிளர்ந்து எழாது. ஏனென்றால் அது இன்னும் எதிர்பார்க்கிறது. இன்னும் பல போர்கள் நிகழ்த்தப்பட்டாலும், இன்னும் பல அணுகுண்டுகளே வீசப்பட்டாலும் இது கிளர்ந்து எழாது. இன்னும் இது அழிவை எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் இது வன்மத்திற்கு பழகிவிட்டது. இது அநியாயங்களை கண்டெல்லாம் கொதிக்காது. வன்மத்திற்கு பழகியவர்கள் போராட மாட்டார்கள். போராடுபவர்கள் யார்? எவர் ஒருவரால் வன்மத்தை கண்டு பொறுத்து கொள்ள இயலவில்லையோ அவர் போராடுகிறார். மற்றவர்கள் போராடுபவர்களை குறை கூறுகிறார்கள். குறை கூறுபவர்கள் யார்? வன்மத்துக்கு பழகியவர்கள். உனக்கு இது தேவையா என்கிறார்கள். அவருக்கு அது தேவையில்லை. ஆனால் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்பதற்காக அவர் போராடுகிறார். உனக்கு இது தேவையா என்று கேட்பவர்கள் யார்? அந்த பாதிப்பை நிகழ்த்துபவர்கள், அல்லது அந்த பாதிப்பு இன்னும் போதாது, இன்னும் வேண்டும் என்ற வன்மத்திற்கு பழகியவர். இதுதான் வேறுபாடு. அன்பே சிவம் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அன்புதான் இறைவன் கொண்டிருக்கும் உணர்வு என்பதுதான் நம்முடைய இறையியல். ஆனால் நம்முடைய இறையியலாளர்கள் தான் ஏறத்தாழ 800 ஆண்டுகளாக கடுமையாக போராட்டங்களை நடத்தினார். அயல் சமயத்தவருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். திருவாசகமும் தேவார பதிகங்களும் அக்காலத்தில் நிகழ்ந்த போராட்டங்களைத்தான் காட்டுகின்றன. நம்முடைய இறையியலை மீட்பதற்காக, தமிழ் மீதான ஒடுக்குமுறைகளை நசுக்குவதற்காக போராடினார்கள். ஒரு நிலையில் குழந்தை என்று கருதப்பட்ட திருஞான சம்பந்தர் அயல் சமயத்தவர்களை கழுவில் ஏற்றுவதற்கு அடிப்படையாக இருந்தார். இது ஒரு கொடுமையான தண்டனை. கழுவில் ஏற்றுவதற்கு அவர்தான் அடிப்படை என்று கூறப்படுகிறது. ஒருவேளை அதுதான் உண்மை என்றால் அதில் எந்த தவறும் இல்லை. இறைவனே மகிழும் தருணம் அது. அநீதிகளுக்கு எதிராக பொங்கி எழுந்து அநீதி இழைப்பவர்களை கழுவில் ஏற்ற வேண்டும் என்று வாதிடுவதும், அதனை நிறைவேற்றுவதும், அந்த மரணத்தை கண்டு கழிப்பதும் தான் இறைவனது குழந்தைக்கு இருக்கும் அடிப்படை தகுதி. ஏனென்றால் இறைவன் அன்பு. அன்பு அநீதிகளை கண்டு அமைதியாக இருக்குமா? நீங்கள் முருகனை வழிபடுகிறீர்கள், உங்களில் பலர் வழிபடுகிறீர்கள். முருகன் என்ன செய்தான், என்னவெல்லாம் செய்தான்? பல கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கதைகளுக்கெல்லாம் என்ன அடிப்படை? அநீதிகளுக்கு எதிரான வினைப்பாடு, அநீதிகளுக்கு எதிரான எழுச்சி. அதுதானே முருகு, அதுதானே வேலன், அவன் தானே வேலன். அன்புதான் சிவம், அச்சிவம் பெற்ற பிள்ளைதான் அவன். ஆனால் முருகு என்ற அந்த குறியீடு ஏன் அநீதிகளுக்கு எதிரானதாக இருக்கிறது? அவனை பெற்ற கொற்றவை ஏன் சூலத்தை ஏந்தி கொண்டிருக்கிறாள்? அவள் பாலை நிலத்திற்கு உரிய தெய்வம் என்று நம்முடைய மரபு கூறுகிறது. பாலை நிலத்தின் தொழில் என்ன? களவு. வழிப்போக்கர்களிடம் கொள்ளையடிப்புதான் பாலை நில மாந்தருடைய தொழில். ஆறலை கெழ்வர்தான் குடிமக்கள். கொள்ளையடிப்பவர்களுக்கு தெய்வமாக யார் இருக்கிறார்? வேலனை அல்லது முருகனை பெற்ற தாயாகிய கொற்றவை. கொள்ளையடிப்பவர்களுக்கு ஒரு தெய்வம் இருக்குமா? இருக்கும். ஏன்? அந்த பாலை நிலத்தில் ஒரு புல் முளைக்காது, ஒரு புழு உயிர் வாழாது, யானைகளின் எலும்புக்கூடுகள் கிடக்கும், காட்டு பன்றிகள் உடல் நலிந்து ஒரு துளி நீருக்காக அலைந்து கொண்டு அப்படியே வெயிலில் மாண்டு விழும், சுருண்டு விழும். அந்த நிலத்தில் மனிதர்களும் வாழ்கிறார்கள். குழந்தைகள் எலும்பும் தோலுமாக இருக்கிறார்கள். பால் வற்றி போன மார்போடு பெண்கள் இருக்கிறார்கள், இறந்து போகிறார்கள். அந்த குழந்தைகள் பசியால் வெக்கையில் சுடு மணலில் இறந்து கிடக்கிறார்கள். இவ்வளவு நிகழ்வையும் பார்த்து கொண்டு பக்கத்தில் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும்
மருத நிலமும் தொலைவில் நெய்தல் நிலமும் இருக்கும் என்றால், அந்த நிலத்துக்குரியவர்கள் பாலை வழியாக வரும் பொழுது அவர்களுடைய பொருளை பிடுங்குவதற்கு எவள் துணை நிற்கிறாளோ அவள்தான் தெய்வம். அதுதான் தெய்வம். கொள்ளையடிப்பது சரியா தவறா? யாரிடம் கொள்ளையடித்தார்கள்? யார் கொள்ளையடித்தார்? ஒரு நிலமே பாலைக்கு ஆட்பட்டு விட்டது. மக்கள் மாண்டு விழுகிறார்கள். மீதமுள்ள 4 திணைகளும் செழிப்போடு இருக்கின்றன. அரவணைத்தால் என்ன? மழை வரும் வரை அரவணைத்தால் என்ன? பாலை என்பது நிரந்தரம் அல்ல, நிலையானதல்ல. அது இடைக்கால நிலை. சில ஆண்டுகளுக்கு பிறகு மழை பொழிந்து விட்டால் அது மீண்டும் முல்லை நிலமாகிவிடும். அழைத்து வந்து அரவணைத்திருந்தால் அவனையன் கொள்ளையடிக்கிறான். அப்படி எவரும் அரவணைக்கவில்லை என்றால் அவர்களை ஒருத்தி காக்கிறாள். அப்படி காத்தவள் தான் கொற்றவை. அவள்தான் முருகனை என்றாள். இதுதான் நம்முடைய மரபு. ஆகவேதான் பாலை நிலத்து மாந்தருக்கும் தமிழ் கழகத்தில் திணை வகுக்கப்பட்டது. இது எப்படிப்பட்ட மரபு? மனம் எவ்வளவு விரிவாக இருக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய மரபில் எவ்வளவு சான்றுகள் இருக்கின்றன. பாண்டிய பேரரசருடைய வணிக சாத்து பாலை நிலத்தை கடந்தால் அப்பாலை நிலத்தில் இருப்பவர்கள் அதனை கொள்ளையடிப்பார். அந்த பாண்டிய பேரரசனுடைய அவையில்தான் பாலை நில மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றிய பாடல்கள் அரங்கேற்றப்பட்டன. என்னுடைய வணிகத்தை கொள்ளையடித்தவர்கள், அவர்களை நான் பதிவு செய்ய மாட்டேன் என்று அவர்களே கூறவில்லை. இப்படி அரவணைக்கும் பாங்கும் இருந்தது, அரவணைக்காத பாங்கும் இருந்தது. அரவணைக்காத பாங்கிற்கு கொற்றவை பழி தீர்த்தாள். அரவணைக்கும் பாங்கிற்கு இறைவன் அருள் வழங்கினான். இரண்டுமே நிகழ்ந்தன. நம்முடைய தெய்வங்கள் அநீதிக்கு எதிரானவை. அந்த தெய்வங்கள் வன்முறையின் வடிவங்களாக உங்களுக்கு காட்சி அளிக்கின்றனவா? நான் கூறுகிறேன், அந்த தெய்வங்களுக்கு வன்முறை என்றால் என்ன என்றே தெரியாது. வன்முறை நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதனை கண்டு பொறுக்க முடியாமல் அவர்கள் களமிறங்கினார்கள். வன்முறை என்பது என்ன? தன்னுடைய நோக்கத்திற்காக, தன்னுடைய நலன் அல்லது தன்னுடைய வெறிக்காக வன்மையான செயல்களில் ஈடுபடுதல். அதற்கு ஏற்கனவே நாம் ஒரு மறைமொழியை கூறியிருக்கிறோம். பற்றினை பற்றுதல் வன் செயலாகும். மனிதர்களுக்கு பற்று இருக்கும். முற்றிலும் பற்று அறுப்பவர்கள் என்று யாரையும் கூறிவிட இயலாது. படிப்படியாக தனியும். அது அகவை மூப்பில் அது தனியும். அது இயல்பு. ஆனால் பற்று தனிய வேண்டுமே அன்றி அது வளர்ச்சி அடையக்கூடாது. அது வளர்ச்சி அடைந்து அந்த பற்றினையே பற்றினால், அதனையே பற்றி கொண்டால் அது வன் செயல். பற்றினை பற்றுதல் வன் செயலாம். அநீதிகளுக்கு எதிராக, வன்முறைகளுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தவர்களுக்கு என்ன பற்று இருந்தது? என்ன பற்று? கொற்றவைக்கு என்ன பற்று? காளிக்கு என்ன பற்று? முருகனுக்கு என்ன பற்று? வேலனுக்கு என்ன பற்று? ஊருக்கூர் தெய்வங்களை வைத்து வழிபடுகிறீர்களே, அந்த தெய்வங்களுக்கு என்ன பற்று? தன் உயிர் மீதே பற்று இல்லை என்றுதானே கிளர்ந்து எழுந்தார்கள். அவர்களுக்கு எப்படி நீங்கள் வன்முறையாளர்கள் என்று வேறு பெயரிடுகிறீர்கள்? வன்முறை நிகழ்கிறது. அந்த வன்முறையை ஒரு பெருங்கூட்டம் கண்டும் காணாமல் இருக்கிறது எனும் பொழுது மனதில் வன்மம் இல்லாதவர்கள் தான் அதற்கு எதிராக எழுவார்கள். பல சித்தர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். பிறப்பு பேதத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அவர்களுடைய சினத்திற்கு ஆளாக கூடாது என்ற அச்சம் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. அவர்கள் என்ன யாருக்காவது தீங்கு நேர வேண்டும் என்ற வன்மத்தோடு அலைந்து கொண்டிருந்தவர்களா? இல்லை. அவர்கள் என்ன, எதனை கற்பித்தார்கள்? அநீதி இழைக்காதே, பேதம் காட்டாதே என்றார். பலர் வாடுகையில் நீ மட்டும் தேவைக்கு அதிகமாக சேர்த்து கொண்டே இருக்காதே என்று சொன்னார். இதனை யார் சொல்வார்கள்?
மனதில் வன்முறை கொண்டவர் தான் இதை சொல்வாரா? அல்லது பற்று கொண்டவர் சொல்வாரா? இதனை யார் சொல்ல இயலும்? தான் தன் சுற்றம் என்பதனை பற்றிய பொருட்டு குறைவாகவும் பிறர் மீது அக்கறை மிகுதியாகவும் இருந்தால்தான் இதனை கூற இயலும். எது எப்படி நிகழ்ந்தாலும் நான் உண்டு, என்னுடைய கேடுகட்ட எண்ணங்கள் உண்டு என்று யார் இருப்பார்? வன்மத்தில் ஊறி கிடப்பவர்கள் இருப்பார். நன்னீர் எவ்வளவு சிறப்பானது என்று எவரால் உரையாற்ற இயலும்? எவரால் அதனை பற்றி எடுத்துரைக்க இயலும்? நன்னீரில் இருப்பவருக்குத்தான். அதே வேளை கழிவு நீர் எவ்வளவு கொடுமையானது என்று எவரால் கூற இயலும்? கழிவு நீரை பற்றி அறிந்தவர்களுக்குத்தான். நீங்கள் நன்னீரை பற்றி அறிந்திருக்க வேண்டும், கழிவு நீரை பற்றி அறிந்திருக்க வேண்டும். எதன் மீது நாட்டம் கொள்ள வேண்டும்? நன்னீர் மீது நாட்டம் கொள்ள வேண்டும். ஏன் நீங்கள் கழிவு நீரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்? அப்பொழுதுதான் அதில் உழல்பவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை வரும். பசிக்கு பொருத்தமான உணவில்லாமல் பட்டினியில் கிடந்தவர்கள் தான் உண்மையாக பிறருக்கு உணவளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிறருக்கு உணவளிப்பது புண்ணியம் சேர்க்கும் என்பவர்கள் உண்மையாக வழங்க மாட்டார்கள். இறைவன் அதனை கணக்கில் எழுதுவதில்லை. இறைவன் உன் செயல்களை அல்ல, நோக்கங்களை நோக்குகிறான். உன் நோக்கத்தினை அவன் அறிந்திருக்கிறான். உன் செயல்களை உன் சுற்றத்தார் பார்க்கிறார்கள். இறைவன் உன் நோக்கங்களை நோக்குகிறான். நீ செய்வது சரியா தவறா என்பது உன்னை சூழ்ந்திருப்பவர்களுடைய மதிப்பீடு. நீ செய்வது உண்மைக்கு நெருக்கமானதா பாசாங்கா என்பது இறைவன் வழங்கும் தீர்ப்புக்கு அடிப்படை. அவன் உன் நோக்கங்களைத்தான் நோக்குகிறான். மன விரிவு இருந்தால் இவ்வளவு கருத்துக்களை நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. இவ்வளவு கருத்துக்களை யாரும் உங்களுக்கு எடுத்து கூற வேண்டியதே இல்லை. நீங்கள் இரு சிக்கல்களில் உழல்கிறீர்கள். ஒன்று, குறுகிய மனநிலையினால் உங்களை துன்புறுத்திக் கொள்கிறீர்கள். இரண்டாவதாக, இறைவன் அருளிய பெரும் பேற்றினை விட்டு விலகுகிறீர்கள். அதனை விட இழப்பு எதுவுமே இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இன்று நாம் படுக்கிறோம், நாளை எழுவோமா யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்று படுக்கும் போது எவ்வளவு விரிவடைந்தோம் என்பதில் தான் இறைவனுக்கும் நமக்குமான உறவு இருக்கிறது. அவனுக்கு நமக்கு என்ன உறவு? அவன் வழங்கிய பேரருளாகிய மனதின் விரிவுதான் அந்த உறவு. எல்லையை கடந்து வா, எல்லையை கடந்து வா, இன்னும் விரிவாக, இன்னும் விரிவாக என்று அவன் அழைக்கிறான். அவ்வாறு பிறவற்றுக்காகவும் பிறருக்காகவும் சிந்திக்க தொடங்குதல் இறைவனுக்கும் உங்களுக்குமான உறவினை அமைத்து தரும். மாறாக மேலும் மேலும் வளையத்தை இறுக்கிக் கொண்டு மேலும் மேலும் வட்டத்தை சிறிதாக்கி கொண்டிருந்தால் நீங்கள் நினைத்தவற்றை பெறலாம். ஆனால் இறைவனுக்கு உங்களுக்குமான உறவை இழக்கிறீர்கள். ஏதேனும் ஒன்றை கடும் முயற்சி அல்லது உங்களுடைய வன் செயல்கள் வழியாக அடைகிறீர்கள் என்றால் அதுதான் உங்களுக்கு இறைவன் வழங்கும் தண்டனை. ஏனென்றால் அவ்வளவு கடும் முயற்சிக்கு பிறகு பெற்ற ஒன்றை பாதுகாப்பதற்கென்றே உங்களுடைய வாழ்நாள் விரயமாகும். உங்கள் அனைவருக்குமே இதில் பட்டறிதலே உண்டு. எதனை கடுமையாக முயன்று பெற்றீர்களோ அதனை பாதுகாப்பதற்கு அதனினும் கடுமையாக நீங்கள் செயல்படுகிறீர்கள், எண்ணுகிறீர்கள். எது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதனை நீங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டியில்லை. அது உங்களை விட்டு நீங்காது. இதெல்லாம் மன விரிவின் நிகழ்வுகள். இவை எல்லாமே குறுகிய அறிவு நிலையில் இருக்கையில் எல்லாமே முயற்சி வழிபட்டது. உடலுக்கு ஒரு கேடா, முயற்சி செய்து வெளியே வர வேண்டும். பொருளாதார சிக்கலா, முயற்சி செய்து மீண்டு வர வேண்டும்.
கூடுதலாக சேர்த்து விட்டீர்களா? முயற்சித்து பாதுகாக்க வேண்டும். எல்லாமே முயற்சி. மாறாக விரிவடைகிறீர்கள் என்றால் பலவற்றை உள்ளடக்குகிறீர்கள். எவ்வளவு பொருட்களை, மனிதர்களை உள்ளடக்கி கொண்டே விரிகிறீர்களோ அவ்வளவு பொருட்களும் மனிதர்களும் உங்களுடைய உறவுகள். அந்த உறவுகளை யாராலும் பறிக்க இயலாது. அந்த பொருட்களை உங்களிடமிருந்து யாராலும் பிடுங்க இயலாது. இறைவனே காப்பு. இறைவன் காக்கிறான். கைவிடப்பட்ட மாந்தருக்கு அவர்களுடைய கொள்ளை தொழிலுக்கு துணையாகிய கொற்றவை இருந்தாள். அதுபோல 63 இறைவனே காப்பாக இருந்தான். இறைவனை காப்பு. இந்த 63 அடங்காத மாணிக்க வாசகருக்கு இறைவன் எவ்வளவு பெரிய காப்பாக இருந்தான் என்ற கதைகள் உங்களுக்கு தெரியும். விரிவடையும் மனம் பலவற்றை உள்ளடக்குகிறது. அந்த பல என்பது என்ன? அவை யாவை? அவை எல்லாமே இறை துகள்கள் தான். நீங்கள் பல்வேறு மனிதர்களுக்காக சிந்திக்க தொடங்குகையில், பல்வேறு உயிரினங்களுக்காக சிந்திக்க தொடங்குகையில், அம்மனிதர்கள், அவ்வுயிரினங்கள் உங்களை வாழ்த்துவதை நீங்கள் கேட்கவே வேண்டாம். தாமே நிகழும். அவ்வளவு வாழ்த்து என்ன? அவ்வளவு வாழ்த்து இறையருள். அவ்வளவு வாழ்த்து இறையருள். வேற என்ன காப்பு வேண்டும் உங்களுக்கு? இன்று உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் எதற்கு காப்பு இருக்கிறது? ஏதேனும் ஒன்று. இது உறுதி, இது என்னை விட்டு நீங்காது என்று ஒன்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல், உங்களுடைய அறிவுத்திறன், மனிதர்கள், பொருட்கள். இந்த பட்டியலில் உறுதியினும் உறுதியாக இது என்னை விட்டு நீங்காது என்று எதனை கருதுகிறீர்கள்? உங்களுக்கே விடை தெரியும். அப்படி எதுவும் இல்லை. எது நிலையானது? எது என்றால், உன்னுடைய வட்டத்திற்கு அப்பால் நீ எவற்றை அரவணைத்தாயோ, அக்கறையால் உள்வாங்கினாயோ, அவற்றின் வாழ்த்து நிலையானது. அவற்றையெல்லாம் எவரும் பறிக்க இயலாது. உனக்காக நீ எதனை செய்து கொண்டாலும் உன் உடல் உன்னை வாழ்த்துகிறது. அதுவும் இறைவனுடைய கட்டளை. பொருத்தமான உணவு, இளைப்பாறுதல், விருப்பமான துறைகளில் ஈடுபடுதல், இவையெல்லாம் உனக்காக நீ செய்து கொள்வன. இவ்வாறு நீ இருக்கையில் உன்னுடைய உடல் உன்னை வாழ்த்துகிறது. அந்த வாழ்த்து உன்னை நலமுடன் வாழச் செய்கிறதே. நீ நோய் நீங்குகிறாய், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய், நீ மலர்ச்சியுடன் இருக்கிறாய். இவையெல்லாம் எதன் வாழ்த்துக்கள்? உன் உடலின் வாழ்த்துக்கள். ஏன் உன் உடல் உன்னை வாழ்த்தியது? அதன் மீது நீ அக்கறைப்படுகிறாய். உன் மனநிலையின் மீது உனக்கு அக்கறை இருக்கிறது. உன் உடல் நிலையின் மீது உனக்கு அக்கறை இருக்கிறது. அதற்கான அருளை உன் உடலின் வாழ்த்து பெற்றுத் தருகிறது. உன் சுற்றத்தாருக்காக நீ அக்கறைப்படுகிறாய். அவர்கள் ஒருவேளை உன்னை வாழ்த்தினால் அவற்றை நீ பெறுகிறாய். ஆனால் நீ யாரென்றே தெரியாது என்று இருக்கும் பலருக்காக நீ அக்கறைப்படுகிறாய் என்றால் அவர்கள் உன்னை வாழ்த்திக் கொண்டே இருப்பார்கள். உன் உடலின் வாழ்த்து எப்படி உன் நலமாகிறதோ, உன் மலர்ச்சி ஆகிறதோ, அதுபோல எங்கோ இருக்கும் பலருடைய அல்லது பல உயிரினங்களுடைய வாழ்த்து உன்னை அருள் நிறைந்த காப்பினுள் அமர்த்தும். இதுதான் இறையியலில் முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படை. இப்படி பலருடைய பலவற்றின் வாழ்த்தினை பெற வேண்டும் என்பதற்காக யாரும் வினைப்படவில்லை. ஆனால் இது நிகழும். பலர் வாழ்த்தினை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி யாரும் செய்ய இயலாது. ஒரு நிலைக்கு பிறகு சோர்வடைந்து ஒதுங்கி விடுவார்கள். என்ன வாழ்த்து, போதிய அளவு வாழ்த்து இல்லை, இவ்வளவு பேருக்கு செய்தேன், எனக்கே உடல் நலம் குன்றிவிட்டது என்று ஒதுக்கி விடுவார். உடல் நலம் குன்றினாலும், பொருள் இழப்பு நேர்ந்தாலும்,
தன்னை விட்டு எது நீங்கினாலும் நான் என் மனதின் விரிவினை நோக்கி செல்வேனே அன்றி குறுக மாட்டேன் என்று இருப்பவர்களுக்கு இறைவனே காப்பு. ஏனெனில் அவர்களுடைய விரிவு எவற்றை உள்ளடக்குகிறதோ அவை யாவுமே அவர்களை வாழ்த்து. உண்மையிலே இதுதான் வாழ்த்து. பேரளவில் உச்சரிக்கும் சொல்லல் அது. நீ வாழ் என்று கூறுவதனை வாழ்த்து. நீ வாழ், நீ நன்றாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஒரே ஒருவர் மனதார உண்மையாக எவ்விதமான நோக்கமும் இல்லாமல் உங்களுக்காக வேண்டினால் நீங்கள் மலர்ச்சி அடைகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடர் தீர்ந்து போகிறது. நான் பல நூறு சான்றுகளை கூற முடியும். பல நூறு சான்றுகளை கூற முடியும். ஒரு வாழ்த்து உங்களை நிமிரச் செய்யும். ஒரு வாழ்த்து உங்களை மலர்ச்சியுறச் செய்யும். அவ்வாறு வாழ்த்துபவர்கள் உங்கள் வளையத்தில் வட்டத்தில் இருக்கிறார்களா? அவ்வாறான வாழ்க்கையை உங்கள் மனநிலையில் கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் கேள்வி. கொண்டிருந்தால் இந்த உரை உங்களுக்கு பொருத்தமற்றது. கொண்டிருக்கவில்லை என்றால் இந்த உரை உங்களுக்காக. நீங்கள் எவ்வகையினர் என்று எனக்கு தெரியாது. ஏற்கனவே பெருங்கூட்டத்தின் வாழ்த்தொழியில் வாழ்பவராகவும் இருக்கலாம், அல்லது பலருடைய ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் ஆட்படுபவராகவும் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இரண்டாம் வகையினர் என்றால் இந்த நிலைக்கு பிறர் காரணம் என்று அவர்கள் மீது எதனையும் சுமத்தாதிருங்கள். நீங்கள் தான் காரணம். எவர் உங்களை அழுத்துகிறாரோ, எவர் உங்கள் மீது எடையேற்றி கொண்டிருக்கிறாரோ அவரை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் அவர் மேலும் மேலும் தான் எடையேற்றுவார். உன்னுடைய பார்வை நீண்ட தொலைவினை நோக்குவதற்காக அருளப்பட்டது. நீ ஒரு அங்குலம் இடைவெளியில் இருக்கும் ஒரு பொருளை நோக்கி கொண்டிருக்கிறாய். அப்படி செய்தால் கண் பார்வை மங்கி திறன் இழக்கும். தெரியுமா? நீங்கள் நீளம், அகலம், ஆழம் என்ற முப்பெரு நிலையை காணும் வகையில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கண் பார்வை அத்தகையது. வானம் வடிவத்திற்கு அடங்காதது. ஆனால் வானம் காட்சியளிக்கிறது. உண்மையில் வானத்திற்கு வடிவம் இல்லை. ஆனால் வானம் என்ற ஒன்றை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது வானம் அல்ல. 3 பருநிலைகளில் அப்படி ஒரு காட்சி கிடைக்கிறது. உண்மையில் இருப்பவை 3 பருநிலைகள் அல்ல. உண்மை வேறு பருநிலையில் உள்ளது. உண்மையிலும் உண்மை பருநிலையே இல்லாமல் இருக்கிறது. சரி, 3 பருநிலை என்பது உண்மை அல்ல, அது மாயை. வானம் 3 பருநிலைகளில் இல்லை. நீளம், அகலம், ஆழம் இந்த 3ற்கு அடங்குவது ஆகாயம் அல்ல. அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் மனித கண்கள் வானத்தை பார்க்க இயலுகிறது. இதற்கென்று ஒரு வடிவம் காட்டப்படுகிறது. இது இறைவனுடைய கருணை. உண்மையை புலனறிவால் காண இயலாது. ஆனால் உண்மையின் ஒரு வெளிப்பாட்டை புலனறிவு காண வேண்டும் என்பதற்காக வானம் அவ்வாறு காட்டப்படுகிறது. ஒரு விண்மீன் எவ்வளவு பெரியது! அதனை அளவைக்குள் அடக்க இயலுகிறதா? அதனை கற்பனை செய்ய இயலுகிறதா? ஒரு விண்மீன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வகையில் அளவுடையது. நீங்கள் இரவில் வானத்தை நோக்குகையில் பல 100,000 விண்மீன்களை பார்த்தீர்கள். இது அல்லவோ பெருங்கருணை. ஒரு விண்மீனை பார்க்கும் வாய்ப்பு எந்த கண்ணுக்கும் கிடையாது. ஆனால் இந்த கண்களுக்கு இறைவன் எதனை அருளுகிறான்? பல 100,000 விண்மீன்களை புள்ளிகளாக பார்க்கும் பெரும் பேற்றினை அருளுகிறான். இந்த விண்மீன்களை அவன் அவ்வாறு காட்டவில்லை என்றால் மனித வாழ்க்கைக்கு என்ன கேடு? அல்லது விண்மீன்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் எத்தனை பேர்? என்ன கேடு? உணவு செரிக்காதா? செரிக்கும். உறக்கம் வராதா? வரும். வாழ்க்கையில் எவையெல்லாம் பெரிது என்று நீ கருதுகிறாயோ அவை எல்லாமே நிகழும். விண்மீன்களை பார்க்க வேண்டிய தேவை யாருக்கும் இல்லை. ஆயினும் ஏன் அளப்பரிய விண்மீன்கள் புள்ளிகளாக காட்டப்படுகின்றன? ஏனென்றால் உனக்கு நான் அளப்பரியவற்றை புள்ளிகளாக தெரியும் வகையிலான
காட்சியினை அருளினேன் என்ற இறைவனுடைய அருள். அளப்பரியவற்றை கூட நீ புள்ளியாக பார்ப்பாய். அவ்வாறான மனத்திறனையும் புலனறிவையும் உனக்கு வழங்கினேன். அவற்றையெல்லாம் நீ கண்டுகளிப்பாய் என்பதற்காகத்தான். இல்லை என்றால் அவை ஏன் தெரிய வேண்டும்? அவற்றை பார்க்காதனால் என்ன இழப்பு? ஒரு இழப்பும் கிடையாது. உடல் வளர்ப்பதற்கோ அல்லது பல செயல்களில் ஈடுபடுவதற்கோ எந்த இழப்பும் இல்லை. ஆயினும் ஏன் காட்டப்படுகின்றன? உன் புலம் மிக விரிவானது. அது ஆகாயத்தில் பல 100,000 மீன்களை கூட ஒரு புள்ளியாக காட்டக்கூடியது என்பதற்காக, வேறு நோக்கம் இல்லை. இந்த கண் எனும் புலனறிவை கொண்டு ஒரு சின்னஞ்சிறிய பொருளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு 4 அங்குலம் 5 அங்குலத்திற்கு இடைவெளியில் 2 கருவிழிகளையும் அந்த ஒரு பொருள் மீது குவித்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். சில நொடிகளில் உங்களுக்கு புருவ மையம் வலிக்கும், துடிக்கும். மீண்டும் பார்க்கிறீர்கள், கண்ணிலிருந்து கண்ணீர் பொங்கும். மீண்டும் பார்க்கிறீர்கள், கண்கள் சிவந்து போகும். மீண்டும் பார்க்கிறீர்கள், கண் வறண்டு போகும், உலர்ந்து போகும். அத்தோடு நிறுத்துவீர்கள். இல்லை என்றால் தலை வலிக்கும், 2 பொட்டுகளில் வலி எடுக்கும். மேலும் பார்க்கிறீர்கள், பின்னந்தலை வலிக்கும். மேலும் பார்க்கிறீர்கள், உச்சந்தலை வலிக்கும். மேலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கண் பார்வை மங்கி போகும். இப்படி யாரும் செய்வதில்லை, ஆனால் இவை நிகழும். விரிவானவற்றை நோக்க வேண்டிய ஒரு புலனறிவு குறுகிய ஒன்றை நோக்கினால் உடனடியாக சில நிமிடங்களில் உடல் திறன் தன்னுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்கிறது. கண் எனப்படுவது 5 அறிவுக்குள் அடக்கம். அது 4வது அறிவு. 4வது அறிவை குறுக்கினாலே இவ்வளவு திறன் குறைபாடு. 6வது அறிவு ஒரு குறிப்பிட்ட புலனறிவு அல்ல, அது எல்லா புலனறிவையும் உள்ளடக்கும் ஒரு பெரும் புலம். அதனை நீ குறுக்கினால் என்னவெல்லாம் நிகழும்? குறுக்கி கொண்டே இருந்தால் என்ன நிகழும்? தலை வலிக்கும், வயிறு வலிக்கும், உடல் செரிக்காது, கால் வீங்கும். என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்று நீ பட்டியலிடுகிறாயோ அந்த எல்லா சிக்கல்களுமே ஏற்படும். நான் ஆன்மீகவாதி அல்ல என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அல்லது தெரிந்து கொள்ளும். எனக்கு ஆன்மீகத்தின் மீது எந்த கருத்தும் இல்லை. எனக்கு எதுவும் தெரியாது. நான் கூறுவனெல்லாம் ஆன்மீக கருத்துகள் அல்ல. நான் கூறுவன எளிமையான உண்மைகள். அதற்கு என்ன பெயர் வேண்டுமானால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். மிக எளிமையான உண்மைகள். கை விரல்கள் இருக்கின்றன. இந்த விரல்களுக்கு என்று சில வினைப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த வினைப்பாடுகளுக்கு மாறாக நீங்கள் ஒரு நிலையில் அல்லது மிக குறுகிய சில செயல்பாடுகளுக்காக கை விரல்களை செயல்படுத்துவீர்கள் என்றால் கை விரல்கள் வலிக்கும், செயல்பாட்டு திறன் குறைந்து போகும். நடக்காமல் அமர்ந்திருந்தால் கால் மரத்து போகும். ஒரு உறுப்பிற்கு என்று என்ன திறன் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த திறன் செயல்படுத்தப்படவில்லை என்றால் அந்த உறுப்பு செயல்பாட்டினை குறைக்கும், இறுதியில் செயலிழப்பு நிகழும். உறுப்புகளுக்கே இதுதான் என்றால் மனதிற்கு என்ன? அதுதான் கேள்வி. மனம் நீ உன்னை பற்றியே கவலைப்படுவதற்காகவும் உன் உடன் இருப்பவர்கள் மீது மட்டுமே கவலைப்படுவதற்குமானது அல்ல. ஆனால் நீ அவ்வாறு இருக்கிறாய். ஆகவேதான் நீ நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாய். ஆகவேதான் நீ நோயுறுகிறாய். ஆகவேதான் நீ எப்பொழுதுமே பதட்டத்தில் இருக்கிறாய் அல்லது அழுந்தி கிடக்கிறாய். இது ஒரு பெரிய குற்றம் அல்ல, இது ஒரு சிறிய பிழை என்றுதான் நான் இப்பொழுதும் கூறுகிறேன். நீ உன்னை திருத்திக் கொள்ளலாம். நீ உன்னை நெறிப்படுத்திக் கொள்ளலாம். இங்குதான் நெறி என்றால் என்ன என்ற கருத்து இருக்கிறது. இதுவரை நான் கூறிய
மன விரிவில் இருப்பவர்களுக்கு தனியே என்ன நெறி இருக்கிறது? மனமே நெறி. அது எவ்வளவு விரித்து செல்கிறதோ அதுதான் எல்லை எனும் பொழுது அதுதான் எல்லை, அதுதான் நெறி. ஒரு தோட்டத்தில் வாய்க்கால் வெட்டி நீர் பாய்ச்சும் பொழுது வரப்புகளை பலப்படுத்த வேண்டும். ஒரு காட்டாறு ஓடி வரும் பொழுது அதுவே தன்னுடைய கரைகளை அமைத்துக் கொள்ளும். அதற்கு எதிராக வரப்பு கட்டினால் அல்லது கரை கட்டினால் அது உடைத்து விடும். கடலுக்கு எவரும் கரை கட்டுபவர் இல்லை, கடல்தான் எல்லைகளை வகுக்கும். நீ ஒரு தோட்டத்தில் பாயும் நீர் போல் இருந்தால் உனக்கு வரப்பு கட்டத்தான் செய்வார்கள். வரப்பு யாரும் கட்டவில்லை, நீதான் கட்டிக் கொள்கிறாய். இந்த பாத்தியில் இவ்வளவுதான் நீர் செல்ல வேண்டும் என்று வரையறை இருக்கும் பொழுது வரப்பு கட்ட வேண்டும். எவ்வளவு மழை பொழிந்ததோ அவ்வளவையும் நான் நிலப்பகுதிக்கு எடுத்துச் செல்வேன் என்று காட்டாறு ஓடி வருகிறது. எவரும் குறுக்கே நிற்பதில்லை, அஞ்சு ஓடுகிறார்கள். அதுவே ஓடுகிறது, அதுவே ஏரி குளங்களை நிரப்புகிறது, கடலில் கலக்கிறது, பின்னர் அதுவே தணிகிறது. எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார்கள். அதற்கு அணை கட்டுவோர் ஏதேனும் ஒரு சூழலில் அந்த அணை உடைபடுவதையும் பார்த்து கலங்கி நிற்கிறார்கள். அதற்கு கூட கரை கட்டலாம், அணை கட்டலாம். ஆனால் கடலுக்கு எவரும் கரை கட்டுவதில்லை. அதனை கண்டாலே அஞ்சுகிறார்கள். ஏன்? அது விரிவு. அதனை யாரும் எது செய்ய இயலாது. அது விரிந்து கொண்டே இருக்கிறது, அது நிலத்தை விழுங்கி கொண்டே இருக்கிறது. நெறி பிறழ்ந்த எல்லா சூழல்களிலும் கடல் பொங்கி நிலத்தை விழுங்கி இருக்கிறது. நீங்கள் வாழும் இந்த சூழலும் உங்கள் காலத்திலேயே அதனை பார்ப்பதற்குரியதுதான். உங்கள் காலத்திலேயே பார்ப்பீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், பார்ப்பீர்கள். கடலின் விரிவு நிலத்தை உள்ளடக்குவது. நிலம் நெறிப்பட இருந்தால் கடல் தன்னிடத்தில் இருக்கும். நிலம் தன் வரையறையில் இருப்பதனால்தான் இவ்வளவு உயிரினங்கள் இருக்கின்றன. நீங்கள் நிலத்திற்கு கீழே உள்ள நீரை பிறவற்றை உறிஞ்சி எடுக்கிறீர்கள் என்றால் அந்த வெற்றிடத்தை கடல் தான் நிரப்பும். கடல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது, கடல் நிரப்பும். ஒரு நிலைக்கு பிறகு அது நிலத்தின் மேற்பகுதியை மூடும். அதுதான் நெறி, அதுதான் நெறி. என்ன செய்கிறாய், ஏன் செய்கிறாய், எவ்வாறு செய்கிறாய்? இந்த 3 கேள்விகள் அடிப்படையானவை. இந்த 3 கேள்விகளையும் காலச்சுழல் என்ற ஒன்று கட்டமைக்கிறது. இந்த கட்டமைப்பிற்கு தான் நெறி என்று பெயர். என்ன செய்கிறாய் உனக்கு தெரியும், ஏன் செய்கிறாய் உனக்கு பாதிதான் தெரியும். முழுமையாக தெரிந்தாலும் முழுமையாக நீ வெளியே சொல்ல மாட்டாய். ஆனால் உனக்கு நீயே கூறிக்கொள், ஏன் செய்கிறாய், எவ்வாறு செய்கிறாய். இதனை நீ செய்கையில் எவ்வளவு பேர் மீது அல்லது எவ்வளவு உயிரினங்கள் மீது, எவ்வளவு பொருட்கள் மீது அக்கறையோடு இருக்கிறாய். நீ செய்கிறாய், என்ன செய்கிறாய், யாருக்காக, என்ன செய்கிறாய், எவ்வளவு பேருக்காக செய்கிறாய், ஏன் செய்கிறாய். உன்னுடைய செய்முறைகள் யாருக்கெல்லாம் இடையூறாக இருக்கின்றன, யாருக்கெல்லாம் நலம் பயக்கின்றன உனக்கு தெரியும். காலச்சூழல் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த உரையின் இறுதியில் நான் உங்களுக்கு கூற விரும்பும் ஒரு மந்திரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காலம் என்பது ஒரு சுழல். அது தன்னுடைய தலையையும் வாலையும் ஒன்றாக கொண்டிருப்பது. ஒரு பாம்பு தன் வாளை தானே கடித்துக் கொண்டிருப்பது போன்றது. அது ஒரு சுழல். இன்று ஒன்று செய்கிறீர்கள் என்றால் அதற்கு முந்தைய காலம் ஒன்று இருந்தது. உறுதியினும் உறுதியாக அதற்கு எதிர்காலம் உண்டு. நீ ஒன்றை இன்று விதைக்கிறாய், அது செடியாகிறது, அது மரமாகிறது. இந்த விதை, இந்த செடி, இந்த மரம் என்ற விதி நீ உருவாக்கியதல்ல.
அது கடந்த காலத்தில் இருந்து இருக்கிறது. நீ விதைத்தது முளைக்கிறது, வளர்கிறது, இது நிகழ்காலம். இதற்கு எதிர்காலம் உண்டு. நீ எதனை விதைத்தாயோ அதுதான் கடந்த காலம், அதுதான் எதிர்காலம். இதனை வாழ்க்கை நடைமுறையோடு பொருத்தி கூற நான் விரும்பவில்லை. அது ஒரு சிலரை அச்சுறுத்தும். ஆனால் ஒன்றை மட்டும் கூறுகிறேன், காலம் என்பது ஒரு சுழல். அது கடந்து செல்வதில்லை. அது உன்னை சுற்றி செல்கிறது, மீண்டும் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது. நீ என்ன செய்கிறாய், ஏன் செய்கிறாய், எவ்வாறு செய்கிறாய் என்ற 3 கேள்விகளுக்கு உனக்கு நீயே நேர்மையாக விடையளித்துக் கொண்டால் நெறிப்படுவாய். எது நெறிப்படுத்தும் தெரியுமா? என்ன செய்கிறாய் என்பது நெறிப்படுத்தாது. ஏன் செய்கிறாய் என்பது நெறிப்படுத்தாது. எவ்வாறு செய்கிறாய் என்பது நெறிப்படுத்தாது. 4வது ஒன்று இருக்கிறது அல்லவா, காலச்சுழல். அது உறுதியாக நெறிப்படுத்தும். நெறி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கூறினேன்? நெறித்தல், ஒன்றை ஒரு வரையறையில் அடக்குதல். வன்மமோ வன்முறையோ ஒரு மனிதர் தனக்குத்தானே கொண்டிருந்தாலும் பிறர் மீது கொண்டிருந்தாலும் அந்த காலச்சுழல் நெறிப்படுத்தும். எப்படி வேண்டாலும் நெறிப்படுத்தும். என்ன விதை விதைக்கப்பட்டதோ, எவ்வாறு அது வளர்க்கப்பட்டதோ அதற்கேற்ப நெறிப்படுத்தும். நெறியை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நெறி. வெளியில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், வெளியில் எவ்வளவு நற்பணிகள் வேண்டுமானாலும் செய்யலாம், அல்லது எப்படி வேண்டுமானாலும் பாசாங்க செய்யலாம். காலம் உள்ளே உரைகிறது. அந்த காலத்தின் கருமையத்தில் இறைவன் உரைகிறான். அவன் உன் செயல்களை அல்ல, நோக்கங்களை நோக்குகிறான். அவனுடைய நெறிக்கு மாறாக எதுவும் இருக்க இயலாது. முயன்று பெரும்பாடுபட்டு அரும்பாடுபட்டு எதையாவது செய்து முடித்து விட்டதாக நம்பினால் காலம் என்ற சுழல் மீண்டும் வரும். அது ஒரு சுழல். அது ஆதி அந்தம் ஆகியவற்றை ஒருங்கே கொண்டது. அதுக்கு முடிவு தொடக்கம் எல்லாம் ஒன்றுதான். எல்லாம் ஒன்றுதான். இதனை கூட தன் வாளை தானே கடிக்கும் பாம்பின் குறியீடாக நம்முடைய முன்னோர் வகுத்திருக்கலாம். அது யாரையும் தண்டிப்பதற்கானதல்ல, அது யாரையும் வாழ்விப்பதற்கானதும் அல்ல. அது நெறிப்படுத்துவது. அது நெறிப்படுத்துகையில் உனக்கு மலர்ச்சி அமைந்தால் நீ அதனை விதைத்திருக்கிறாய். அது நெறிப்படுத்துகையில் நீ துயரமுறுகிறாய், பதற்றம் அடைகிறாய், நெடுங்குகிறாய் என்றால் அது நீதான் விதைத்தாய். அது நெறிப்படுத்தும். அவ்வளவு. அதை நெறிமுறைக்கு உடன்படுவதை தவிர வேறு வழி எந்த மனிதருக்கும் இல்லை. அவ்வளவு பெரிய மனிதர்லாம் உலகத்தில் இல்லை, இருக்க போவதும் இல்லை. இந்த கருத்துக்களை ஒவ்வொருவரும் உள்வாங்கிக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏற்கனவே கூறியவாறு ஏற்கனவே இந்த நெறியில் தான் இருக்கிறேன் என்று யாரேனும் கருதினால் இந்த உரை உங்களுக்கு அல்ல. யார் இந்த நெறியில் இல்லையோ அவர்களுக்கானது. உங்கள் அனைவருக்கும் அமைய பிறகு நிறைவேறாது. நன்றி.